அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மனிதர்கள்ட்ட புலம்புறத முதல்ல நிப்பாட்டணும். அது சரியில்லை, இது சரியில்லை, மயம் சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அதை முதல் நிப்பாட்டணும். அல்லாஹ்ட்ட புலம்பக்கூடியவங்களாக நம்ம மாறிக்கணும். அல்லாஹ்ட்ட தான் கேட்டு பெற முடியும். அவன் தான் தீர்வு. மனிதர்கள் தீர்வுகள் கிடையாது. அல்லாஹ் தான் தீர்வு. அப்ப நம்ம எப்பயுமே அந்த பிரச்சனைகளை பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடியவங்களாக மாறணும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா இன்னைக்கு நாம உலக லெவல்ல ஒரு பின்தங்கிய சமூகமாக சொல்லப்படுறோம். எல்லா நிலையிலும் பின்தங்கிட்டாங்க. கல்வியில, ஆன்மீகத்துல, பொருளாதாரத்துல, சமூக நிலையில, எல்லாத்துலேயுமே பின்தங்கிய சமூகமாக மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். நம்ம எல்லா நிலையிலையுமே ஒரு வலுவான சமூகம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம்கள் வசிக்கிறோம். நாங்கள் ஒரு மைனாரிட்டி கிடையாது, நம்ம செகண்ட் மெஜாரிட்டி, அதிகமான மக்கள் இருக்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன? இன்னைக்கு உள்ள நிலையில் நம்ம கவலைகள் வருது. ஆனால் கவலைகள் எப்படி இருக்குன்னா, யாராவது பேசும்போது கவலை வரும், பேசி முடிச்சவொடனே கவலை போயிடுது. எங்கேயாவது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கவலை வரும், இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கவலை வரும். நியூஸ் பேப்பரை திருப்பணுன்னே கவலை போயிடும். அப்படி ஒரு கவலையாக இருக்கக்கூடாது. நம்முடைய இலக்கு நீண்ட இலக்கா இருக்கணும், தொடர் பயணமா இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும், நேர்மறை சிந்தனைகள் இருக்கணும். குறிப்பாக இளம் வாலிபர்கள், நீங்களாம் சின்ன குழந்தைகள் கிடையாது. யூ ஆர் த பேக் போன் ஆஃப் சொசைட்டி. நீங்க தான் முழு சமூகத்தினுடைய முதுகெலும்புகள். உங்களுடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய வளர்ச்சி அல்ல, சமூகத்தினுடைய வளர்ச்சி. அதே போல உங்களுடைய தோல்வி என்பது உங்களுடைய தோல்வி அல்ல, சமூகத்தினுடைய தோல்வி. இப்போ நம்ம இதை விளங்கிக்கணும். அப்போ இன்னைக்கு நாம சமூகத்தில் என்ன செய்யணும், என்ன மாதிரி ஒரு இலக்குகளோடு நாங்கள் பயணிக்கணும், என்ன மாதிரி திட்டங்களோடு நாங்கள் பயணிக்கணும். இது ஒரு பயான் நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கருத்தியல், ஒரு மிகப்பெரிய கான்செப்டை நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த கான்செப்டை நீங்கள் உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால ஒரு வலிமையான நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்க முடியும். நல்ல ஆழமாக இங்கே இருந்திருக்கிற பெரியவங்க கொஞ்சம் விளங்கிக்கணும். அடுத்த 20-30 வருஷத்தில் உலகம் எதை நோக்கி நகர போகுது, எப்படி இது இருக்க போகுதுன்னா, நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய வருங்கால குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு ஆய்வு சொல்லுதுன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்களில், சோசியல் மீடியா இப்போ காட்டக்கூடிய படங்கள், இல்லை கேம்ஸு, இல்லை என்டர்டைன்மெண்ட்டு, இந்த ஜாய்ஃபுல், இந்த இன்பமான வாழ்க்கையில் நம்முடைய ஜெனரேஷன் மூழ்கடிக்கப்படுவாங்க. திரும்பி அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களில் அவங்க பயந்த நிலையில் அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. இந்த ரெண்டு நிலைகள்லையும் நம்ம ஜெனரேஷன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? நோ சாக்ரிஃபைஸ், நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி கிடைக்க போறதே கிடையாது. இங்கே ஒரு சமூக வளர்ச்சி ஏற்படணும்னா ஒரு சமூகம் தன்னை இழக்கணும், தன்னை தியாகம் செய்யணும். ஒரு குழந்தை உருவாகணும், ஒரு குழந்தை வெளியாகணும்னா ஒரு தாய் அந்த வழியை சுமந்து தான் ஆகணும், அந்த வழியை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு குழந்தை பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா அந்த அத்தா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டங்கள் இல்லாமல், தியாகங்கள் இல்லாமல், அர்ப்பணிப்புகள் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியாது நம்மளால. ப்ராக்டிக்கலாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறத தயவு செய்து நீங்கள் உங்கள் மூளைக்கு கொண்டு போகக்கூடாது. நம்ம சொல்கிறத நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு கொண்டு போங்க. தட் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாத்தினாலையும் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, தில் சே பாத்கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர் அப்படிம்பாங்க. உள்ளத்திலிருந்து பாருங்க, உள்ளத்திலிருந்து கேளுங்க, உள்ளத்திலிருந்து பேசுங்க. ஒரு தனி மனிதனால இந்த உலகத்தை மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியுங்கிறாங்க. ஒரு தனி மனிதனாக நம்மளால மாற்ற முடியும். எப்ப மாற்ற முடியும்னா நம்ம மாறும்போது இந்த உலகம் மாறும். ஒரு சமூக மாற்றம்ங்கிறது ஒரு நைட்ல ஏற்படாது. ஒரு சமூக எழுச்சி என்பது உடனே எல்லாம் ஏற்படாது. ஒரு சமூக மாற்றம், ஒரு சமூக உருவாக்கம் ஏற்படணும்னா குறைஞ்சது 33 வருஷம் ஆகும். 33 வருஷம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. 13 வருஷம். அதுக்கு பிறகு மதீனாவில் 10 வருஷம். அதுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில்
634 644 இந்த 10 வருஷம் கிட்டத்தட்ட இந்த 33 வருஷங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் உலகத்தில் 22 நாடுகளுக்கு போனுச்சு. அப்போ ஒரு பெரிய இலக்கு நமக்கு வேணும், ஒரு நீண்ட பயணம் வேணும். அந்த பயணம் எப்படி இருக்கணும்னா கன்சிஸ்டன்சியா இருக்கணும், தொடர்படியாக இருக்கணும். திரும்ப 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 வெற்றி அடைகிறோம், தோல்வி அடைகிறோம், மக்கள் புகழ்றாங்க, மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளல, அதை பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும், அடுத்த ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும்னா ஒரு சமுதாயம் தொடர் பயணத்தில் ஈடுபடணும். அந்த பயணம் தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அந்த பயணம் தான் ஒரு எழுச்சிமிக்க சமூகத்தை உருவாக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? இங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யத்திஹி, எல்லாத்துக்கும் இங்க பொறுப்பு இருக்கு. ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கு, பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு, வாலிபர்களுக்கு பொறுப்பு இருக்கு, நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கு, உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கு, ப்ரொஃபஷனலிசம், பெரிய பிசினஸ்மேன், படிச்சவங்க, ஸ்காலர்ஸ், எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புகளை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா விளங்கணும். தான் தோண்டித்தனமா இல்ல சுயநலமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம இல்லை. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே இஸ்லாமிய சமூகம் இறுக்கத்துக்கு உள்ளாக்கப்படுது. இறுக்கம்ங்கிறது நமக்கு யதார்த்தமானதான், புதுசெல்லாம் கிடையாது. எல்லா காலத்திலையுமே நமக்கு இந்த அழுத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனா சில நேரங்கள்ல அல்லாஹ் ஒரு சில காலங்களை கொடுப்பான், அந்த அழுத்தங்கள்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவான். அந்த ரிலாக்ஸ் பண்ணும் போது நம்மளை வலுப்படுத்திக்கணும், நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷனை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா அடிமைகளாக இல்லை சுகவாதிகளை விட்டுட்டு போயிட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த துன்யா, இந்த உலகம் அழிவு நோக்கி போயிடும். இல்லை ஃபசதத்தா, இந்த உலகம் அழிவு நோக்கி நகர்ந்துடும். இப்போ இங்கே எல்லாரும் இந்த பொறுப்புகளை அறிஞ்சு நம்ம செயல்படுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே பிரச்சனைகள் பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடியவங்களாக மாறணும். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், ஷைத்தான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், ஃபேமிலி பிரச்சனை இருக்கும், சமூக எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளோடு நம்ம எப்படி பயணிக்கணும், அந்த பிரச்சனைகளோடு எப்படி தீர்வுகளை நம்ம கொண்டு வரணும். அப்ப இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனான உங்களுக்கு, பெற்றோர்களுக்கு பொறுப்புகள் என்ன, நம்ம என்ன செய்யணும்? குறிப்பாக ஒரு 4 இலக்குகளோடு நம்ம பயணிக்கணும். 4 இலக்குகளை மனதுக்குள்ள ரொம்ப ஆழமாக நம்ம கொண்டு வரணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று, வலிமையான ஈமானுள்ள சமூகம் உருவாக்கப்படணும். முதல் நிலை அதுதான். ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. அல்லாஹ்வோடு நம்ம தொடர்பு கொண்டுட்டோம்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே நம்ம கூட தொடர்பு கொள்ள ஆசைப்படும். அல்லாஹ்வோட நம்மளை இணைச்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே நம்மளோட இணைய ஆசைப்படும். அல்லாஹ்வை நாங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா உலகத்தில் உள்ள எல்லாமே நம்மளை பயப்பட ஆரம்பிக்கும். இதுதான் பிராக்டிக்கல், யதார்த்த உண்மை. இப்போ இந்த ஈமானிய வலுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி. மக்களிடத்தில் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மக்களிடத்தில் நீங்க விழிப்புணர்வு கொடுக்கறதாக இருந்தா, மக்களை ஒரு எழுச்சிமிக்க மக்களாக மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் பணி மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க, ஈமான அறிமுகப்படுத்துங்க, மக்களை அல்லாஹ்வோடு இணைத்து கொள்ளுங்க, இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வலிமை. நம்ம நேத்து உள்ள சமூகம் அல்ல, 1318 ஆண்டுகள் உலகத்துல எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் உள்ள ஒரு சமூகம், அவ்வளவு பெரிய எழுச்சிமிக்க சமூகம் கடந்த 300 ஆண்டுகளாக 1700க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சரிவடைந்து மிகப்பெரிய சரிவுதலை நோக்கி நகர்றோம். இதை மீட்டெடுக்கணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் மீட்டெடுக்க முடியும். இதுக்கு நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்பு வேணும், நேர்மறை சிந்தனை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். முதலாவதாக நம்முடைய எல்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பணி, குறிப்பாக பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை வலிமையான ஈமானுள்ள சமூகமாக உருவாக்குங்க. இன்னைக்கு சமூகத்தில் நிலைகளை ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வாலிப சமூகம், குறிப்பாக பெண்களும் வாலிபர்களும் 4 விதமான பாதிப்புகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிந்தோ தெரியாமலேயோ அது நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஆய்வுகள் சொல்லுது. ஒன்று, கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு சர்வ சாதாரணமாயிருச்சு. கலாச்சார சீர்கேடு, கல்ச்சரலி டிக்ளைன் ஆகிறோம். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, இஸ்லாமிய மார்க்கத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு, நமக்குன்னு சில விளிமியங்கள் இருக்கு. நல்ல ஆழமா
வாலிபர்கள் யோசிக்கணும். ஈமான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக நிறைய சதிகள், நிறைய திட்டங்கள் நடக்குது உலகம் முழுக்க. ஒருவேளை இந்த சதிகளும் திட்டங்களும் இஸ்லாமிய அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தின் மீது நடைபெற்றிருந்தா ஆய்வுகள் சொல்லுது அந்த மார்க்கமே அழிஞ்சு போயிருக்கும்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு 1445 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தீனை கற்றுக் கொடுத்து 1445 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் மாஷா அல்லாஹ் தீன் வலிமையா தான் இருக்கு. பலகீனம் இருக்கு, ஆனா வீழ்ச்சி அடையல, நாங்க காணா போகல. இன்னமுமே நபி எப்படி நின்னாங்க, எப்படி உக்காந்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி சிரிச்சாங்க, எப்படி குடும்பம் நடத்தினாங்க, எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது. அதனால தான் சொல்றாங்க the most authenticated and organized religious in world only the Islam. உலகத்திலேயே ஒரு முழுமையான ஆதாரபூர்வமான, இங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்ல எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. மற்ற மதங்கள், மற்ற கோட்பாடுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டுருச்சு, காணா போச்சு. ஆனா இந்த இஸ்லாம் மட்டும் இன்னைக்கு இவ்வளவு நிலைத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஈமான், இந்த நம்பிக்கை. அதை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணணும், நீங்க உங்க ஜெனரேஷனுக்கு ஷேர் பண்ணணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை இன்னுமே வாழ வைக்குது. அந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தை இயக்குது. அந்த ஈமான்கிற ஒரு பண்பு தான் எங்களை இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஈமானுங்கிற ஒரு நிலை இல்லைன்னா உலகம் அழிவை நோக்கி போயிடும். அல்லாமா மௌலானா இஹ்யா உலூமுத்தீனுடைய உஸ்தாத் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு ஹலீஃபாவுக்கு 2 பொறுப்பு இருக்குது. அது மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு 2 ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஒன்று இபாதத், இன்னொன்று இமாரத். இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இமாரத்துங்கிறது இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. நல்லா புரிஞ்சுக்கணும். இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இமாரத்துங்கிறது இந்த உலகத்தை பாதுகாத்து சீர்படுத்தி நேர்படுத்தி இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த பொறுப்பால நம்ம கொடுத்துருக்கிறான். அப்ப இபாதத்தும் வேணும், இமாரத்தும் வேணும். இங்க கடந்த 300 ஆண்டுகளா என்ன ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா, ஆய்வுகள்ல படிக்கும் போது இபாதத்தை எடுத்துக்கொண்டவங்க இமாரத்தை பத்தி யோசிக்கல. அல்லாஹோட இணையரோன்னு யோசிக்கிறவங்க, அல்லாஹோட இணைந்து வாழணும் யோசிக்கிறவங்க உலகத்தை பத்தி யோசிக்கல. உலகத்தினுடைய இன்பங்களுக்குள்ள போனவங்க, உலகத்தினுடைய இன்பத்தை நோக்கி நகர்ந்தவங்க இபாதத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்ப நாம ஒரு சமநிலையை இழந்துட்டோம். அப்ப நம்ம குழந்தைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், முஃப்தி ஆகணும், பெரிய ஹாஃபிஸ் ஆலிம் ஆகணும், கலெக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும். ஆனா எங்கிருந்து ஆகணும்? மஸ்ஜிதுகள்ல இருந்து ஆகணும். எங்கிருந்து ஆகணும்? குரானோடு ஆகணும். எங்கிருந்து ஆகணும்? நபியினுடைய முஹப்பத்தோடு ஆகணும். எங்கிருந்து ஆகணும்? ஷரியத்தினுடைய தொடர்போடு ஆகணும். இங்க என்ன ஆயிருச்சு? இப்படி உருவாக்கப்படக்கூடியவங்க பெரிய டாக்டர் ஆயிட்டாங்க. ஆனா அவருக்கு குர்ஆன் ஓத தெரியல, 2 ரக்காத் தொழுக சொன்னா தொழுக தெரியல, அவருக்கு ஷரியத்தை புரிஞ்சுக்க தெரியல. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க பலகீனம் அடைகிறோம். அப்படி ஆயிடக்கூடாது. அதனால பெற்றோர்கள் ஆரம்ப நிலையிலிருந்தே குழந்தைகளுக்கு ஈமானிய உணர்வுகளை கொடுங்க, நபியினுடைய முஹப்பத்தை கொடுங்க, குர்ஆனுடைய தொடர்புகளை கொடுங்க. ஈமான் நம்மளை எல்லா நிலையிலும் பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்புங்க. அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட்ட மாட்டான். அந்த ஈமானிய உணர்வுகளை எப்படி உருவாக்குறது? உமர் புலவர் சீரா புராணத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு, வண்டவர்கள் கண்டதில்லை, கண்டவர்கள் வண்டதில்லை. அப்படின்னா என்னன்னா, ஈமான உணர்ந்தவங்கனால அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தெரியாது, யாருக்கும் ஈமான புரிய வைக்கலாம் முடியாது. ஈமானுங்கிறது ஒரு பெரிய ஞானம், அதை யாராலும் விளக்கப்படுத்தலாம் முடியாது, அது உணரத்தான் முடியும். இமாம்கள் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி உணர்றது, ஈமானிய உணர்வுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதுதான பேஸ். ஒரு மரம் இருக்குன்னா வாலிபர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படித்தானே? ஒரு தண்டு இருக்குல்ல, ஸ்டெம், அது ஸ்ட்ராங் ஆகணும்னா எது ஸ்ட்ராங்கா இருக்கணும்? வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மரத்தினுடைய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா எது ஸ்ட்ராங்கா இருக்கணும்? வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு மரத்திலிருந்து கனிகளும் பழங்களும் ருசியானதாக இருக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது, வேறு யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஈமானும் அது போலதான். நம்பிக்கை, அல்லாஹ் மீது உண்டான தொடர்பு, அது வேரை போல. அந்த வேறு ஸ்ட்ராங்கானாதான் தண்டு கிளை கனி எல்லாம் சரியா இருக்கும். சில நேரங்களில் வேரை பிடிச்சவங்க தண்டை பத்தி பேசுறது இல்லை, தண்டை எடுத்தவங்க கிளைகளை பத்தி யோசிக்கிறது இல்லை, கிளைகளை எடுத்தவங்க கனிகளை பத்தி யோசிக்கிறது இல்லை. இது நாலுமே இருந்தாதான் ஒரு விருட்சம், அதுதான் ஒரு மரம்.
அப்போ நமக்கு அடிப்படையானது ரொம்ப ஆழமாக விளங்க வேண்டிய பெற்றோர்கள் தயவு செய்து ஈமானிய உணர்வுகளை குழந்தைகளுக்கு அப்பப்போ வெளிப்படுத்துங்க, அப்பப்போ உருவாக்குங்க. எப்படி ஈமானிய உணர்வுகளை ஏற்படுத்துறது? ஒன்று, செய்யக்கூடிய இபாதாத்துகளை கொஞ்சம் கவனமாக ரூஹானியத்தாக செய்ய பழகணும். சப்மிஷன் டு அல்லாஹ். உலகத்திலேயே மிகச்சிறந்தது இபாதத்து தான். இபாதத்துங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் ஆற்றல். எப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம எப்போ ஒப்படைக்க முயற்சிக்கிறோமோ அப்போ ஆத்ம ஞானம் நமக்கு ஈமானிய உணர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளை அப்படியே அர்ப்பணிக்கணும் அல்லாஹ்ட்ட. இபாதத்தை நம்ம செய்யறதுனால அல்லாஹுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. நம்ம தொழுகிறதுனால, நம்ம திக்ரு செய்யறதுனால, நம்ம நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. நம்ம செய்யறதுனால நாங்கள் வலிமை பெறுவோம். எங்களை இறைவனோடு இணைக்கிறதுக்கு உண்டான பாலம் தான் இபாதத். அந்த இபாதத் சரியா இருக்கணும். ஆனா இபாதத் எப்ப சரியாகும்னா இஹ்சானியத் இருக்கணும், உணர்வுகள் இருக்கணும். அப்ப எந்த அமல் செஞ்சாலும் சின்ன பிள்ளைங்க இப்பயே நீங்க இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் தானே, நீங்க மைண்ட் செட் பண்ணணும். என்ன அமல் செஞ்சாலும் நிதானமா பண்ணுங்க. 2 ரக்காத் தொழுதாலும் நிதானமா தொழுங்க, மெதுவா தக்பீர் கட்டுங்க, மெதுவா ஓதுங்க, சஜிதா ரொம்ப நேரம் செய்யுங்க. இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அது வாலிபர்கள் உங்களை கொண்டுதான் சமூக எழுச்சி ஏற்படுத்தும். உங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கணும்னா ஈமானிய பாதுகாப்பு இருக்கணும். நம்மளை சுற்றி பலதரப்பட்ட திட்டங்கள் இருக்கும். ஒன்று ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பான், நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் நஃப்ஸ் நம்மளை வழிகெடுக்கும், இந்த உலகத்தினுடைய ஆசைகள் வழிகெடுக்கும், கெட்ட நண்பர்கள் மனித ஷைத்தான் தீமைகள் செய்து செய்து அவங்கெல்லாம் ஷைத்தானுடைய சிந்தனைக்கு போயிடுவாங்க. இது எல்லாம் சேர்ந்து எங்களை வழிகெடுப்பாங்க. இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களை கொண்டு சமூக மாற்றங்கள் ஏற்படும். உங்களை கொண்டு 100 ஏழைகள் பாதுகாக்கப்படுவாங்க. நீங்க ஒரு பெரிய டாக்டரா, பெரிய ஒரு சமூகத்தினுடைய அந்தஸ்துக்கு வர முடியும். எப்படி வர முடியும்? ஈமானிய பாதுகாப்பு வேணும். இப்ப ஈமானிய பாதுகாப்பினுடைய முதல் நிலை என்னன்னா இபாதாத்துகளை ரூஹானியத்தா செய்யணும். ஒரு பெற்றோர் குழந்தைக்கு முன்னாடி தொழுகணும். பெண்களுக்கு நான் சொல்றேன், தாய்மார்கள் குழந்தைகள் காலில் இருக்கும்போது காலில் குழந்தைக்கு முன்னாடி எழுந்திருச்சு நின்று தொழுகணும், தஹஜ்ஜத் தொழுகணும். குழந்தைகளுக்கு முன்னாடி துவா செய்யணும். செஞ்சுட்டு குழந்தைகள்கிட்ட சொல்லணும், நான் உனக்கு துவா செஞ்சேன், எனக்கு நீ துவா செஞ்சியான்னு கேட்கணும். ஒரு தாய் தந்தையுடைய கடமை அது. ஒரு தாய் தந்தையுடைய துவா இருக்குது, அது அல்லாஹ்ட்ட உடனே ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா அப்படி செய்யறோமா? இங்க எல்லாரும் பிஸி ஆயிட்டோம். எல்லாரும் பிஸி, படித்தவர்களும் பிஸி, பாமரர்களும் பிஸி, அறிந்தவர்களும் பிஸி, அறியாதவர்களும் பிஸி. எதனால பிஸியா இருக்கோன்னே தெரியல. எல்லா கையிலையும் ஒரு போன், எல்லா எதையாவது பார்க்கிறோம், எதன் மீதாவது ஈர்ப்போடு இருக்கிறோம். கவன சிதறுகள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. கவனமே நம்மள்ட்ட இல்லை. இப்ப கவனமே இல்லை. குளிக்கும் போது குளிக்கணும்னு நினைக்கிறது இல்லை, சாப்பிடும் போது சாப்பிடுங்கிற கவனம் இல்லை, தொழுகும் போது தொழுகுங்கிற கவனம் இல்லை, குரான் ஓதும் போது குரான் ஓதுறன்னு கவனம் இல்லை. எல்லாம் கஃப்லத் ஆயிட்டோம். கஃப்லத். எதை எப்ப செய்யறோம்னு நமக்கு விளங்கலை. அப்புறம் எப்படி ரூஹானியத்து வரும்? அப்புறம் எப்படி உணர்வுகள் ஏற்படும்? அப்புறம் எப்படி வலிமையான சமூகமாக மாற முடியும்? மாற முடியாது. ஃபோக்கஸிங், ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கவனம் செலுத்தணும். வாழ்வியல்ல ஒரு கவனம் இருக்கணும். என் பிள்ளைய நான் இப்படித்தான் உருவாக்க போறேன், அது நடக்குது நடக்கலை யோசிக்காதீங்க, அதை பற்றியே யோசிக்காதீங்க. கவனத்தை வச்சு அல்லாஹ்ட்ட நீங்க முறையிட்டுட்டீங்க, கேட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த குழந்தைகள் அதுவாக மாறுவாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. என் வாழ்க்கையில உணர்ந்து சொல்றேன், உணர்ந்து நான் சொல்றேன். குறிப்பாக தாய்மார்கள் ஈமானிய உணர்வுகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. நீங்க வீட்டில் தொழுகும் போது, கணவருக்கு முன்னாடி, வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு முன்னாடி இபாதாத்துகள் செய்யும் போது அல்லாஹ் உங்களுக்கு வீடுகளில் ஒரு கண்ணியத்தை கொடுக்குறான். பெண்களுக்கு அத்தா பிள்ளைங்க அம்மாட்ட சப்தமிட்டு பேசுவதற்கு பயம் ஏற்படும், பேச மாட்டாங்க. எப்ப நம்ம அல்லாஹுடைய உறவு இல்லாத வாழ்க்கையை வாழ்றோமோ எங்களுக்கு கண்ணியம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். இல்லாத மக்களா, கண்ணியம் இல்லாத மக்களாக மாற்றப்படும். இன்னைக்கு யாரையும் மதிக்கிறது இல்லையே. அப்ப இன்னைக்கு உலகத்தில் மாணவ சமுதாயத்துக்கு ஏற்படுகின்ற முதல் பிரச்சனை கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கு. ரெண்டாவது பிஹேவியரிசம், அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய குணநலங்கள்ல பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு குழந்தைகளுக்கு மத்தியில். மூணாவது ஆட்டிடியூட், அவங்களுடைய அணுகுமுறை, அவங்க பேசுற முறை எல்லாம். நாலாவது ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட நிறைய மன அழுத்தம், குறிப்பாக பெண்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட. நான் மதீனாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டேன். மூத்த ஆலிம்கள், ஆலமே ஃபிக்கர், உலகத்தில் உள்ள எல்லா பெரிய ஷேக்மார்கள்லாம் ஒரு 70 நாடுகள்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தான் அதில் கலந்துக்கூடிய. அவ சொன்னாங்க, அல்லாமா துல்ஃபிகார் சாப் அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? ஆமாம், நான் இந்தியா அப்படின்னு சொன்னேன்.
ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படின்னு கேட்டாங்க. எஸ், சவுத் இந்தியா, ஃப்ரம் தமிழ்நாடு, சவுத் இந்தியா அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, இந்தியா உலகத்தினுடைய அறிவு பொக்கிஷம், இந்தியா உலகத்தினுடைய அறிவு பொக்கிஷம். தப்லீகாகட்டும், தரீக்காவாக இருக்கட்டும், கிதாபுகளாக இருக்கட்டும், முசன்னிஃபுகளாக இருக்கட்டும், ஆலிம்களாக இருக்கட்டும், அல்லாஹ் இந்த உலகத்தில் மக்கா, மதினா, ஜெருசலத்துக்கு அடுத்து, பலஸ்தீனத்துக்கு அடுத்து, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கண்ணியம் கொடுக்கப்படுதுன்னா அது இந்தியாவுக்கு தான் கொடுக்கப்படுது. அவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்புள்ள பகுதி. குறிப்பாக அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அர்-ரிஜால் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபில் 18 ஸ்காலர்ஸை பற்றி, 18 முக்கியமான அறிஞர்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றிய, அர்ப்பணிப்பு செய்த, அதில் 6 இந்தியர்களை கொண்டு வர்றாங்க, 6 இந்திய உலமாக்கள். அதில் சர்ஹந்தி இமாம், ஷா வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ், மிக முக்கியமான இமாம்களை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, குழந்தைகள் மீது, பெண்களின் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு சமூகம். ஏன்னா அவங்க தான் ஜெனரேஷனை உருவாக்குறவங்க, அவங்க தான் ஜெனரேஷனாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதனால திரும்ப திரும்ப நான் நம்முடைய இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முதல் பண்பு, முதல் விஷயம், வலுவான ஈமான கொடுங்க. இந்த வலுவான ஈமான எப்படி கொடுக்க போறோம்? ஒன்று, ரூஹானியத்தான அமல் செய்யுங்க. அமல்களை கொஞ்சம் நிதானமா, பொறுமையா, அல்லாஹ் என்ன பார்க்கறாங்கிற உணர்வுகளை அதிகப்படுத்தணும். அப்படி செய்யும் போது ஈமானிய அந்த நிலை, அந்த அந்த ஆத்ம ஞானத்தினுடைய சிந்தனை நமக்கு அதிகரிக்கும்னு சொல்றாங்க இமாம்கள். அது சொல்ல முடியாது, அது நமக்கு புரியத்தான் செய்யும். இரண்டாவது சொல்றாங்க, அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா. நாங்கள் நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, தபா தாபீன்களை பார்க்கல. நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். அவ்வளோ பெரிய முஅஜிஸா, அது சாதாரண விஷயம் இல்லை. மற்ற குர்ஆனுக்கும் மற்ற வேதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அல்லாஹ் எப்படி இந்த தீனை பாதுகாக்கிறான், இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாத்துருக்கிறான். தௌராத் இருக்குது, ஹஜ்ரத் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தௌராத் இறக்கப்பட்டு 600 வருஷம் கழிச்சு தான் அது தொகுக்கப்பட்டுச்சு, புத்தகமாகவே தொகுக்கப்பட்டுச்சு. தௌராத் அவ்வளோ பெரிய வேதம். இந்த ரூமை விட அதிகமாக வேணும் இந்த தௌராத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 1000 ஜுசுவை கொண்டது தௌராத். ஒவ்வொரு ஜுசுக்குள்ளேயும் 1000 சூறா இருக்கும், ஒவ்வொரு சூறாக்குள்ளேயும் 1000 ஆயத்துகள் இருக்கும். அவ்வளோ பெரிய புத்தகம், அவ்வளோ பெரிய பகுதி அது. ஆனால் அது இறக்கப்பட்டுச்சு, தௌராத் புத்தகமாக இறக்கப்பட்டுச்சு. ஆனால் இறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 600 வருஷம் கழிச்சு தொகுக்கப்பட்டுச்சு, புத்தகமாக தொகுத்து அதை கையில் கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே எல்லாம் மாறிடுச்சு, மனிதர்களுடைய சிந்தனை வந்துருச்சு. அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு தான் சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து ஆரியர்களாக பிராமின்ஸ் உள்ள வந்தாங்க. ஆரியர்களாக உள்ள வந்தவங்க அவங்க பகுதி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்கு கொண்டு வந்த பகுதி தான் இங்கே ரிக், சாம, யசூர், அதர்வ வேதங்களாக கன்வெர்ட் பண்ணப்படுது. இதெல்லாம் பெரிய ஆய்வுகள். ஆக்சுவலா ரெண்டாவது பகுதி இருக்குது, அது தௌத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஜபூருங்கிற வேதம். ஜபூர் வேதம் இப்போதைக்கு அதுக்கு பேர் சங்கீதம்னு சொல்றான். பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வச்சிருக்கான், அதுக்கு பேர் சங்கீதம். அது தொகுக்கப்படவே இல்லை. மூணாவது இன்ஜீல், பைபிள்னு சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டிமோன் அதுக்கு பேர். ஆக்சுவலா அது ஹஜரத் ஈசா நபி வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டு 200 வருஷம் கழிச்சு பவுல் என்பவரால் தொகுக்கப்பட்டுச்சு. அதுக்குள்ள அதனுடைய புனித தன்மை எல்லாம் போயிருச்சு, எல்லாம் மாறி போச்சு. மக்களுடைய கருத்து, சிந்தனை எல்லாம் உள்ள வந்துருச்சு. ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 2.5 வருஷத்துல குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு. 2.5 வருஷத்துல. மற்ற வேதத்துக்கும் குர்ஆனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற வேதங்கள் வானிலிருந்து இறக்கப்பட்டுச்சு, குர்ஆன் மட்டும்தான் சப்தத்தால் இறங்குச்சு. அது ஏடுகளா இறக்கப்படலை, ஏடுகளா உலகத்துக்கு வரல, சப்தமா உலகத்துக்கு வந்துச்சு. அந்த குர்ஆனுக்கு நமக்கு கடமைகள் இருக்கு. வாலிபர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும். பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில் அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு 800 கோடி மக்கள் வசிக்கிறாங்க உலகத்துல. கிட்டத்தட்ட 190 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் உலகத்துல. ஆனா குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓதத் தெரிந்த மக்கள் வெறுமன 3% மக்கள் தான் இருக்கிறாங்க. வெறுமன 3%. எவ்வளவு பெரிய கை சேதம் இது. அப்ப நம்ம மஹல்லாக்கள் ஒவ்வொருத்தவரும், குறிப்பா தாய்மார்கள், பெற்றோர்கள் ஒரு உறுதி கொள்ளணும் வாழ்க்கையில். என் குழந்தை 6 வயசுக்குள்ள குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓதத் தெரிந்த குழந்தையாக மாற்றப்படணும் அப்படிங்கிறதுல மிக உறுதி வைக்கணும். ஒரு சமூக மாற்றம் இப்படித்தான் ஏற்படுத்த முடியும். மக்களை குர்ஆனோட, மக்களை அல்லாஹோட, மக்களை நபியினுடைய முஹப்பத்தோடு இணைப்பதை கொண்டுதான் மாற்றங்கள் நிகழும். எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்க? எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்க? 4 விஷயத்துக்கு வந்தாங்க. ஒன்று வஹதானியத்,
உலகத்துல ஏக கடவுள் ஒருத்தவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தாங்க. வஹ்தானியத், எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்தது. ரெண்டாவது ரிசாலத், எல்லா நபிமார்களும் அல்லாஹ் சில விஷயங்களை வகியாக அறிவிச்சு கொடுப்பான், அதை மக்கள்கிட்ட சொல்லணும் அவங்க, ரிசாலத். மூணாவது இருக்குது அது ஷரியத், அந்த வாழ்க்கை முறை, எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எப்படி கல்யாணம் முடிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா நபிமார்களுக்கும் ஷரியத் இருந்துச்சு. நாலாவது ஆகிரத், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமை தான் நிரந்தரம். எல்லாரும் இங்கே மௌத்தா போயிடுவோம், எல்லாரும் இங்கே மௌத்தா போயிடுவோம், ரொம்ப காலமெல்லாம் வாழ முடியாது. மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உடம்புங்கிறது தீப்பெட்டி டப்பா மாதிரி தான், உள்ளுக்குள்ள ரூஹு தான் அல்லாட்ட பதில் சொல்லணும். அப்படிங்கிற மறுமைக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத மக்களிடத்துல அமல்படுத்துறதுக்கு, மக்களிடத்துல சொல்ல தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. அப்ப குர்ஆன் மீது கவனம் செய்யுங்க. குர்ஆன், இஃப் யூ கிவ் குர்ஆன், குர்ஆன் வில் கிவ் ஆல். நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் குர்ஆன் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு சமூகத்துக்கு ஒரு குழந்தை குர்ஆனை நெஞ்சில சுமந்து மஸ்ஜிதுக்கு வந்துருச்சு, ஒரு குழந்தை குர்ஆனை சுமக்கக்கூடிய குழந்தையாக மாறிடுச்சுன்னா நிச்சயமாக அந்த குழந்தை, நிச்சயமா அல்லாஹ்வுடைய ஹிதாயத் அந்த குழந்தை கிடைச்சிடும், நேர்வழி பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை மாறிடும். அதனால பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய இணைப்பை ஏற்படுத்துங்க. டெய்லி ஒரு அரை பக்கமாவது குர்ஆன் ஓதணும். ரூஹானியத்தை நம்ம ஸ்ட்ராங் ஆகுவோம், வலுவாக மாறுவோம். இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்பட மாட்டோம், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை மாட்டு மயங்க மாட்டோம். எப்ப குர்ஆனுடைய தொடர்பு நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா. இப்ப ரெண்டாவதாக ஈமானிய உணர்வுகளை நம்ம அதிகப்படுத்தணும்னா குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவங்களாக மாறணும். மூன்றாவது காலை மாலை திக்ர்கள் செய்யணும், அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கணும். அடுத்த 10 வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய மிகப்பெரிய நோய் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிஸார்டர், மனநோய் அப்படிங்கிறது தான் உச்சகட்டமா நோயா மாற போதுங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளா நியூஸ் பேப்பர்ல நான் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 to 30 தற்கொலைகள் வருது. 30 தற்கொலைகள். பல காரணங்கள், கடன் ஒரு காரணம், அஃபேர், மோசமான சிந்தனை, சோசியல் மீடியா, பல நிலைகள்ல மனிதர்கள் தன் உயிரை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகள் அதிகமாயிருச்சு. மென்டல் ஹெல்த் டிஸார்டர், மனநோய்ங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஏற்படுது. உச்சகட்டமான கோவம், சண்டை, குடும்பங்கள்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்கள் உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறது. இப்ப நாங்க பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் பேசணும். அத்தா கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்க, நைட்டு படுக்கிறீங்கல்ல சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லிட்டு படுங்களே, நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். நம்ம 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 அம்மா எல்லாம் அப்படி சொன்னாங்களே, இப்ப இருக்கிற அம்மாக்கள் அத்தாக்கள் சொல்றோமானா இல்ல. ஆயத்துல் குர்ஸி ஓதிட்டு படுங்க என்னைக்காவது சொல்றோமா? ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு படுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு படுக்கிறோம்? 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு தூங்குறோம். 12 மணிக்கு எப்படி ஒரு சமூக மாற்றம் ஏற்படும்? ஒரு சமூக எழுச்சி எப்படி ஏற்படும்? அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு குறைய குறைய நாங்க பலகீனம் அடைவோம். அல்லாஹ்வுடைய நினைப்பு குறைய குறைய நாங்க பாவங்கள் செய்வோம். பாவங்கள் என்ன ஆகும்? எங்களை கோழைகளாக மாத்திரும். பாவங்கள் செய்ய செய்ய நாங்க கோழைகளாக மாறுவோம். எங்களால எதையுமே ஹக்க சொல்ல தெரியாது. பாத்தில எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இல்லாத சமூகமா மாறிடுவோம். சூரத்துல் ஹூதுல அல்லாஹ் அழகான உபதேசம் ஒன்று செய்யறான் மனித சமுதாயத்துக்கு. 5 உபதேசங்கள் செய்யறான் சூரத்துல் ஹூதுல. அதுல ஒண்ணு சொல்றான், வஅதஸிம் வஸ்தகிம், நீங்க எல்லா நிலையிலும் நீங்க என்ன செய்யுங்க? உறுதியாக இருங்க. ஃபஸ்தகிம், நீங்கள் உறுதியாக இருங்க. ரெண்டாவது சொல்றான், வலா தத்தகவ், வரம்பு மீறாதீங்க, என் கட்டளைகளுக்கு மாறு செய்யாதீங்க. என் கட்டளைகளுக்கு நீங்க மாறு செஞ்சீங்கன்னா கோழையா மாறிடுவீங்க. உங்களால பாத்தில எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்காது. எல்லாம் வார்த்தைகளா தான் இருக்கும், வாழ்வியல்ல எதுவுமே வராது. வார்த்தைகளா தான் இருக்கும். எல்லாரும் பேசுவோம், எல்லாரும் மண்டைய வேக வேகமா ஆட்டுவோம், குனிஞ்சு குனிஞ்சு நிமிருவோம், ஆனா எந்த மாற்றமும் ஏற்படாது உலகத்துல. ஒலா தத்தகவ், நீங்க வரம்பு மீறாதீங்க, பாவங்கள் செய்யாதீங்க. மூணாவது சொல்றோம், ஒலா தற்கணும், எந்த நிலையிலும் நீங்க இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்து மயங்கியோ இல்ல உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்தோ பாத்திலின் மீது சாய்ந்திராதீங்க. ஒலா தற்கணும், பாத்திலின் பக்கம் நீங்க போயிடாதீங்க. தப்பு தப்பு தான். தப்பு எந்த காலத்திலையும் ஜெயிக்கவே ஜெயிக்காது, உண்மைதான் ஜெயிக்கும், மறந்துடாதீங்க. ஒலா தற்கணும், பாத்திலின் பக்கம் சாயாதீங்க சொல்லிட்டு சொல்றான். 4வது இமாம்கள் தஃப்சீர்ல விளக்கம் எழுதுறாங்க. 4வது வகீமிஸ் ஸலாத், மேல உள்ள 3ஐயும் நீ செய்யணும்னா வகீமிஸ் ஸலாத் என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநாட்டணும். இந்த இபாதத்தோடு நீ இணைஞ்சுக்க. எப்ப நீ இபாதத்தோடு இணையிறையோ அப்ப நீ வலுவாக மாறுவ. ஒரு சமூக கட்டமைப்பு உனக்குள்ள ஏற்படும். எல்லா நிலையிலும் ஸ்ட்ராங்கான சொசைட்டியா நீ மாறிடுவ. 5வது சொல்றான், வஸ்பிர், நீ பொறுமையாக இரு. என்ன நடந்தாலும் நீ பொறுமையாக இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்ட மாட்டேன்.
இந்த 5 குணத்துள்ள மனிதர்களுக்கு சொல்றான் உலுல். அவங்களுக்கு பேர் வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையதினா, அவங்களுக்கு ஒரு பேர் சொல்றான். ஞாபகம் வந்து என்ன சொல்றாங்க, ஞாபகம் இல்லை, குர்ஆன்லயே சொல்றான். இவங்க இந்த 5 குணங்களை கொண்ட மக்கள் இருக்கிற காலமெல்லாம் இந்த சமுதாயத்தை நான் அழிச்சிட மாட்டேன், சமுதாயத்தை நான் தண்டிக்க மாட்டேங்கிறான். அதனால ஒரு மன தைரியம் உங்களுக்கு ஏற்படணும், ஒரு ஸ்ட்ராங்கான வாலிபர்களாக நீங்க மாறணும்னா காலை மாலை கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்க, தனிமையில உட்காருங்க, ரிவிவிங் யுவர் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப், டாக் யுவர் இன்னர் வாய்ஸ். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதோட பேசணும். நீங்க பயப்படாதீங்க, மார்க் குறைஞ்சிருச்சுன்னு கஷ்டப்படக்கூடாது. எதை நோக்கி நகர போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் யூ கேன் கண்ட்ரோல் த வேர்ல்ட். எப்ப நீங்க உங்களை கட்டுப்படுத்த பழகுறீங்களோ உங்களால இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும். எப்போ உங்களால கட்டுப்படுத்த முடியலையோ உங்களால இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களை கட்டுப்பாடு மிக முக்கியமான ஒரு பகுதி. எப்ப நம்மளையே பேசிக்கிறோம், நம்மளையே உருவாக்குறோம், நம்மளையே டெவலப் பண்றோம், நம்மளையே ஒரு இலக்குகளோட பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நீங்க ஸ்ட்ராங்கான சமுதாயம் மாறிடுவீங்க, ஸ்ட்ராங்கான சொசைட்டியா கன்வெர்ட் ஆவீங்க. அப்படி நம்ம ஆகலைன்னா என்ன நடக்கும்னா நம்ம உரிமைகள் பறிக்கப்படும், பள்ளிவாசல் இடிக்கப்படும், சுதந்திரங்கள் மறுக்கப்படும், நம்மளால குரல் கொடுக்கவே முடியாது. ஏன்னா கோழைகளாக இருப்போம், நம்ம குரலே கொடுக்க முடியாது, அதிகாரத்தில் இருக்க மாட்டோம், ஆளுமையாக இருக்க மாட்டோம். ஏன்? பலகீனமான சமுதாயமா மாறிடுவோம். நம்ம படிக்கிறது நம்ம உருவாக்கப்படுறது நமக்கானதல்ல, சமூகத்துக்கானது. உலக கல்வி முறைக்கும், உலக கல்வியை சொல்லல, உலக கல்விங்கிறது ஒண்ணுதான். உலக கல்வி முறைக்கும் மார்க்க கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலக கல்வி முறை, இப்ப நீங்க டாக்டர் ஆகிறது இஸ்லாத்துல ஒரு பகுதி தான், நீங்க கலெக்டர் ஆகிறது இஸ்லாத்துல ஒரு பகுதி தான், நீங்க ஜட்ஜ் ஆகிறது இஸ்லாத்துல ஒரு பகுதி தான். எப்ப நீங்க அதிகாரத்துல வர்றீங்களோ அப்பதான் சமுதாயத்துக்கு சேவை செய்ய முடியும். எல்லாமே மார்க்கத்தினுடைய தொடர்பு தான். இபாதத் மட்டும் இஸ்லாம் அல்ல. இபாதத், ஈமானியாத், இபாதாத், முஅமலாத், வாழ்க்கை, வணிகம், குடுக்கல் வாங்கல் எல்லாமே ஈமானோடு சம்பந்தப்பட்டது தான். அதனால உங்களை நீங்க பக்குவப்படுத்தணும்னா தயவு செய்து உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? அல்லாஹ்வுடைய நினைப்பை அதிகப்படுத்துங்க. 10 நிமிடங்கள் தனிமையில உட்கார்ந்து திக்ர் செய்யுங்க. தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல ஆரம்பிங்க. 4வது அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்ட்ட கேளுங்க. லைஃப்ல நீங்க என்னவாக விரும்புறீங்களோ, நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ, டாக்டர் ஆகணுமா, முஃப்தி ஆகணுமா, ஆலிம் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, நீங்க என்ன துறைக்கு போறீங்க தீர்மானம் செய்யுங்க. அந்த துறையை நோக்கி யோசிக்க ஆரம்பிங்க, துறையை நோக்கி பேச ஆரம்பிங்க, துறையை நோக்கி மக்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிங்க. அந்த இடத்துக்கு உங்களால போக முடியும். குப்புசாமி ராமசாமி போகும்போது ஏன் அப்துல் காதரும் அப்துல் ஹமீதும் போக முடியாது? போக முடியும். வல்லை சில இன்சானி இல்லா மாசா. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரும் யாராரு என்னென்ன முயற்சி செய்யறாங்களோ அந்த முயற்சிக்கேற்ற வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டாதான் செய்யணும். அல்லாஹ் அப்படிதான் நிர்ணயிச்சிருக்கான் உலகத்தை. அதனால நல்ல முயற்சி செய்யுங்க. அதுக்காக நிறைய அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ துஆ செய்யுங்க. அப்ப இந்த 4 நிலைகளை வச்சுதான் நம்ம ஈமான ஸ்ட்ராங் செய்ய முடியும். இது முதல் நிலை. எல்லாரும் நம்ம செய்ய வேண்டிய வேலை. குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஈமானிய உணர்வுகளை கொடுங்க. ஈமானிய உணர்வில்லாத படிப்பு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத கல்வி முறை, ஈமானிய உணர்வில்லாத அதிகார வாய்ப்பு எல்லாமே அழிவதான் கொடுக்குமே தவிர ஆக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது. நல்லா யோசிச்சுங்க. சமீபத்திய கிட்டத்தட்ட 200 சயின்டிஸ்ட் சேர்ந்து 2000 பக்கத்துக்கு ஒரு ஆய்வு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் உலகத்தினுடைய சீதோசன நிலை, என்விரான்மெண்டல் சேஞ்ச், எக்காலஜி மாறுது. அப்ப சொல்றாங்க, அவங்க அந்த ஆய்வுகள் சொல்லுது, உலகத்துல படிச்சவன் கண்டுபிடிச்சதை விட படிச்சவன் அழிச்சதுதான் அதிகங்கிறாங்க. உலகத்துல படிச்சவங்க கண்டுபிடிச்சதை விட இந்த படிச்சவங்க எல்லாம் சேர்ந்து உலகத்தை அழிச்சதுதான் அதிகம். நம்ம நினைப்பதை விட மிக மோசமா இந்த உலகம் போகுது. எக்காலஜி மாறிடுச்சு. எல்னினா லானினா, வெயில் அடிக்கிற இடத்துல மழை பெய்யுது, மழை பெய்கிற இடத்துல வெயில் அடிக்குது. ஒரே நாள்ல 34 மணி நேரம் மழை பெய்யுது. போன வருஷம், இந்த வருஷம் சமீபத்தில் பெஞ்சிச்சு சென்னையில் ஏர்போர்ட்ல 34 hours மழை பெய்யுது. இப்படி பெய்யாது. The world top hottest day last year, July 6th, hottest day. அப்படியே வெயில் கொளுத்து கீழே உழுவுது. அப்படியே கடல் எல்லாம் சூடாயிருச்சு. ஆய்வு சொல்லுது, மேல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி இங்க பட்டு திரும்பி ஆவியாகி மேல போய் மழையாய் பெய்யும். அப்படித்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு உலகம். ஆனா கடந்த 10 வருஷமா அப்படி நடக்கலங்கிறான். 90% ஹீட் கடல் உள்ள வாங்கிடுது, வெளியே கொடுக்க மாட்டேங்குதுங்கிறான். எல்லாம் ஹீட்டு உள்ள போகுது. எங்க போய் என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்கிறான்.
ஹதீஸ்ல குர்ஆன் சொல்லுது, கடல் வெடிக்கும், உள்ளிருந்து தீ புலம்புகள் வெளியாகும். அப்படித்தானே படிக்கிறோம், குர்ஆன் நமக்கு சொல்லுது, அல்லாஹ் நமக்கு சொல்றானே. அப்ப உலகம் எதை நோக்கி நகருது? என்ன சொல்றான்? படிச்சவனெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? படிச்சவனாலதான் உலகத்துல அழிவு அதிகமாகுது. அப்ப ஈமானிய உணர்வு இல்லாம எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு உருவாக்கப்படுறோம், எதுக்கு நம்ம தயாரிக்கப்படுறோம் அப்படிங்கிற உணர்வுகளே நமக்கு இல்லை. அதனால தாய்மார்கள், பெற்றோர்கள் தயவு செய்து ஈமானிய உணர்வுகளை கொடுங்க. ஈமானிய உணர்வுகள் தான் ஒரு சமூக மாற்றத்துக்கு காரணம். ஈமானிய உணர்வுகளை கொண்டுதான் ஒரு எழுச்சிமிக்க சமூகத்தை உருவாக்க முடியும். திரும்ப திரும்ப நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். எல்லாம் டாக்டர் ஆயிட்டா, எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டோம், எல்லாரும் படிச்சுட்டோம், எல்லாரும் நல்லா சம்பாதிச்சிட்டோம், உலகம் விழிஞ்சிருமா? ஒருபோதும் ஒன்றாகாது. அறம் சார்ந்த வாழ்வியல் வேணும். இரண்டாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல், மிக மிக முக்கியமானது. ஒழுக்கம் இல்ல, அகலாக்குகள் இல்ல, ஆதாபுகள் இல்லைன்னா நீ என்ன படிச்சும், நீ என்ன சம்பாரிச்சும், நீ என்ன அதிகாரத்துக்கு போய் எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது, ஏற்படுத்தவே முடியாது. இன்னைக்கு படிச்சவங்க எல்லாம் மெடிடேஷனுக்கு வந்துட்டான். மெடிடேஷன் ஐடியில் மாங்குன்னு வேலை செய்யறான். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம், 3 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கான், பைத்தியக்கார மாதிரி, பைத்திய மாதிரி. உணர்வுகள் இல்லை, மனைவியோட சேர்ந்து வாழ முடியல, குழந்தைகளை வளர்க்க தெரியல, அத்தா அம்மாவை கேர் பண்ணல, சொந்த அத்தாவை அடிச்சு கொள்றான், சொந்த அத்தாவை மனைவிய அடிச்சு போடுறான், குழந்தைகளை கவனிக்காம விட்டுறான். என்ன கேட்டா பெரிய டாக்டர், பெரிய HR டிபார்ட்மெண்ட்ல 4 லட்சம் ரூபாய் சம்பளம், எந்த பயனும் இல்லை. அஹ்லாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஹ்லாக்குக்கும் ஆதாபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் அஹ்லாக், வாட் இஸ் ஆதாப்? இன்னைக்கு அஹ்லாக்கு கூட உலகத்துல இருக்குது, ஆதாபுகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. தனி மனித கட்டுப்பாடு சுத்தமாவே இல்லை. தனி மனித கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹுடைய ரிலா நமக்கு கிடைக்கணும். அப்துல் காதர் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹுடைய ரிலா கிடைக்கணும், அல்லாஹுடைய ரிலா நமக்கு வரணும்னா அதுல ஆதாபு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. தனி மனித ஒழுக்கம், பார்வை, பேச்சு, வார்த்தை. என்னால ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டா அல்லாஹுடைய ரிலா எனக்கு கிடைக்காதுங்கிறாங்க. பெரிய இரவு முழுக்க தொழுகிறார், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறார், எல்லா அமலும் செய்கிறார். ஆனா வீட்டில் உள்ள எம்ப்ளாய இல்ல மனைவி மக்களை நண்பர்களை அசிங்கமாக நடத்துறார், கேவலமா பார்க்கிறார். அவங்களுடைய ஹக்கை நிறைவேற்றலைன்னா இவருடைய அமல்கள் அல்லாட்ட போகுமான சந்தேகம் தான், வாய்ப்பு இல்லை. அதனால அஹ்லாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதாபுக்கும் அஹ்லாக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆதாபுங்கிறது நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர்றது, அஹ்லாக்குங்கிறது மற்றவங்கள்ட்ட நல்லவும் நடந்துக்கிறது. என்னால எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது, என்னால எங்க அத்தா கஷ்டப்படக்கூடாது. உங்க அம்மா அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு துன்பத்தை ஏற்றுக்கொள்றாங்க, எவ்வளவு பேர்ட்ட கையேந்தி நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பெற்றோர்களை பார்க்குறோம், வண்டி தள்ளி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அம்மா காலில் வேக வேகமாக எந்திரிச்சு உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. பிள்ளைங்க நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட நேர்மையா, அன்பா, பாசமா நடந்துக்க முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் அஹ்லாக்ல தான் இருக்கு. வெற்றியின் ரகசியம் வெறுமன அறிவை கொண்டு அல்ல. நீங்க லைஃப்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வெறுமன நிறைய அறிவு ஜெயிச்சிட முடியாது, பெரிய படிச்சுட்டோம் காசு பணம் இருக்கு ஜெயிக்க முடியாது. ரெண்டாவதாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அஹ்லாக். 24% இஸ்லாமிய இளைஞர்கள் தமிழகத்தில் ட்ரக்ஸ் பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க. ட்ரக்ஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும். குழந்தைகளை ரொம்ப கண்காணிச்சு வளருங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிங்க, நேரம் கொடுங்க, பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க, முத்தம் கொடுங்க, தோல்ல கை போடுங்க, மடியில படுக்க வைங்க, அன்பாக பேசுங்க, நேரம் கொடுங்க, சேர்ந்து விளையாடுங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க, சேர்ந்து அத்தா அம்மாலாம் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அம்மா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த அம்மா ஒரு வாழ்க்கை வாழுது, அத்தா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவர் ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, பசங்க ஒரு பிள்ளைங்க ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு கவனிங்க. ரூம் இருந்தா ரூம் கதவை பிள்ளைங்களுக்கு தனி ரூம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கப்பட்டுச்சுன்னா கதவு போடாதீங்க, வெறும் தர மட்டும் கட்டுங்க. என்ன பார்க்குறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தயவு செய்து கண்காணிங்க. பிள்ளைங்கள் ஏனோ தானோன்னு விட்டுறாதீங்க. 1997க்கு பிறகு ஒரு ஆய்வு சொல்லுது, 1997ல இருந்து 2016க்குள்ள பிறந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, இந்த குழந்தைகள் அறிவு சார்ந்து வளர்ந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம பயன்படுத்துறதெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க, டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க, மொபைல் ஃபோன். பெருமையா சொல்லுவோம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என் பையன் அப்படி உள்ள போய் அப்படி வெளியே வந்துருவான், அந்த அளவுக்கு திறமை ஆயிட்டான். நான் காலில் எந்திரிச்சு போர்வையை மடிச்சு வைக்க மாட்டான், படுத்து தூங்கிட்டு போர்வையை மடிச்சு வைக்க தெரியாது. டெக்னாலஜியில வளர்ந்துட்டான், ஆனா உணர்வு ரீதியாக கோழைகளாக இருக்கிறாங்க, சீக்கிரமே கஷ்டப்படுறாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் 4-5 வயசுலலாம் எங்க அம்மா அடிச்சு வெளியே போறேன்னு அடிச்சு கட்டி போட்டு வைப்பாங்க. என்னை கட்டி போட்டு காலில் கட்டி போட்டு வச்சிருவாங்க. எங்க அம்மா மெதுவாக தூங்கின பிறகு மெதுவாக அவுத்துட்டு ஓடிடுவோம். நம்ம
வந்தோன்னே அடி விழுகும். ஆனால் நமக்கு ரோஷம் கோபமெல்லாம் வராது. திரும்பி அம்மா கூப்பிட்டா போயிடுவோம், கட்டி பிடிச்சிக்குவோம், உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் அப்படி இல்லை. இன்னொன்று சொன்னால் கோச்சுக்கிறான். ஒரு பையன்ட்ட ஒரு அம்மா முடி என்ன அப்படி வெட்டிருக்கேன்னு கேட்டுச்சான். மால்லேருந்து கிலோ செத்து போயிட்டான், மால்லேருந்து குதிச்சுட்டான். ஏன்னா அப்படி முடி வெட்டிருக்க, முடி ஒழுங்கா வெட்டுறா. ஃபோன் வாங்கி தரலன்னு ஒரு பெண் குழந்தை, 9வது படிக்கக்கூடிய பெண் குழந்தை ஃபோன் வாங்கி தரலையா, அந்த பிள்ளை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. உணர்வு ரீதியாக அவங்க வீக்கா இருக்காங்க. பெற்றோர்கள் இதுக்கு என்ன தீர்வு? இஸ்லாம் தீர்வு அழகா சொல்லுது. ஒரே தீர்வு, பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுங்க, பெற்றோர்கள் பிள்ளைங்களை கண்காணிங்க, பெற்றோர்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்துங்க. இங்க கவனமே இல்லை. நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. கவனம்ங்கிறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. கவனமில்லாத வாழ்க்கையை நோக்கி நகர்றோம். ஏன்னா எல்லாரும் ஒரு இன்பத்தை நேசிக்கிறோம், இன்பமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். நைட்டு படுக்கும் போது கூட அம்மா ஒரு போனை, என் மனைவி ஒரு போனை அங்கிட்டு திரும்பி படுத்துறான். நான் இங்கிட்டு அத்தா என்ன சொல்ற, அத்தா ஒரு போனை வச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்காரு. கேட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கஷ்டப்பட்டு காலில இருந்து உழைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத என்னை அப்படிங்கிறாரு. நடுவில் புள்ள என்ன செய்யுது, அது ஒரு போனை பார்த்து உட்காந்துருக்கு. அதுக்கு ஒரு ஆப்ஷன் வைங்க. தடுக்க முடியாது, போனை கொடுக்காம இருக்க முடியாது, ஆனால் ஆப்ஷன் கொடுங்க. எங்க வீட்டிலலாம் 5 to 6 இதான் உங்க நேரம். இந்த நேரத்தில் நீ போன் பார்க்கலாம், ஆனால் நாங்கள் கொடுக்கறதான் பார்க்கணும், இங்கே உட்கார்ந்து தான் பார்க்கணும், தனியாக ரூமுக்கெல்லாம் போகக்கூடாது. அது ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டமா இருந்துச்சு, 4வது நாள் அது பழகிருச்சு. அது மீது ஈர்ப்பு வரல, ஈர்ப்பு வரல. ஈர்ப்பை கொடுத்துடக்கூடாது, அடமண்ட்டை ஆக்கிடக்கூடாது. அடமண்ட்டை ஆக்கிட்டா திரும்பி மீட்ட முடியாது. அதனால அகலாக்குகள் மிக முக்கியமானது. கவனிச்சு கவனிச்சு குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இது 2வது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பணி. 3வது நல்ல கல்வியை கொடுங்க. வலிமையான கல்வி இன்னைக்கு வேணும். ஆளுமையான கல்வியாளர்கள் உருவாக்கப்படணும். 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். அந்த கமிஷன் பேர் என்ன? மண்டல் கமிஷன். இந்த கமிஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள்லாம் கல்வியில பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரோட் நடக்கும்போது செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க, அவ்வளவு கீழ்நிலையில இருந்தாங்க. இப்போ இவங்களை உயர்த்தணும்னு சொல்லி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி அந்த கமிஷன் இந்தியா முழுக்க பயணிச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது? 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு பேசுறாங்க. ஆனா அந்த உயர் ஜாதி மக்கள் அந்த அங்கீகரிக்கல. வாலிபர்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உயர் ஜாதி மக்கள் அங்கீகரிக்கல. எத்தனை வருஷம் போராடினாங்க? 1979 வந்த கமிஷன் 1992 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. 1979 வந்த கமிஷன் 1992 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறாங்க. கடைசியில் அந்த மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இப்படியே ஒரு ரவுண்டு போங்க. உங்க விஓ யாரு, உங்க தாசில்தார் யாரு, உங்க ஆர்ஐ யாரு பார்த்தா எல்லாருமே எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சி சகோதர மக்கள் தான் இருப்பாங்க. வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நமக்குன்னு இந்தியாவில் சில கமிஷன் போட்டாங்க. சாதாரணமா இதை நினைக்காதீங்க நீங்க. நம்முடைய உரிமைகள் இது, இது நம்முடைய மிகப்பெரிய சுதந்திரம். இதை விட்டு கொடுத்துட முடியாது நம்மளால. அப்ப நமக்குன்னு சில கமிஷன் இந்தியாவில் போட்டாங்க. 2005-6 சச்சார் கமிட்டி, திரும்பி 2008 குண்டு ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, திரும்பி 2010 குண்டு கமிட்டி, திரும்பி 2011-12 மாதவ மேனன் கமிட்டி. இத்தனை கமிட்டி இந்தியாவில் போட்டு இந்த கமிஷன் எல்லாம் என்ன சொன்னுச்சுன்னா, முஸ்லீம்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. 3 பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு பிச்சைக்காரங்க முஸ்லீம். படிப்பறிவுல பின்தங்கி போயிட்டாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி போறாங்க. நீங்க சவுத்தை பார்த்து நம்ம எல்லாரும் அமைதியா இருக்கிறோம், நமக்கு தெரியல. நார்த்துக்கெல்லாம் போனீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய பலகீனமான சமூகமா இருக்கிறாங்க. இப்பதான் இந்த எலெக்ஷனுக்கு பிறகுதான் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, சவுத் இந்தியாவுடைய மாஷா அல்லாஹ் நம்முடைய பாசிட்டிவ் சிந்தனை அங்க பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. இதை இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும், இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். இன்னும் உங்களை மாதிரி இளைஞர்கள் நல்லா படித்து சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரணும், போராடணும். மிகப்பெரிய எழுச்சி சமூகத்தில் உருவாக்கப்படணும். அது எங்கிருந்து வரணும்? சவுத் இந்தியாவிலிருந்து வரணும். குறிப்பா தமிழ்நாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு, இதை நம்ம இழந்துடக்கூடாது. நாங்கள் வலிமையாக மாறணும். பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு தீர்வுகளை நோக்கி நகரணும். இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அக்கீதா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் திட்டமிட்டு ஒவ்வொரு வாலிபர்களையும் வரலாறுகளை அறிந்தவர்களாக, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக,
சமூக உம்மத்தை பத்தி கவலைப்படக்கூடியவர்களாக, வலிமையான கல்வி உடையவர்களாக உருவாக்குறதுக்கு நம்ம ஒவ்வொரு மஹல்லாவும் திட்டமிடணும், ஒவ்வொரு ஊரும் திட்டமிடணும். விழுப்புரம் மாவட்டமா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய டீம் இருக்கணும், படிச்சவங்க, பிசினஸ்மேன், ஸ்காலர்ஸ், உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் அமைச்சு நம்ம எல்லாரும் இந்த மாவட்டத்தை அடுத்த 3 வருஷத்துல எப்படி வலுப்படுத்த போறோம், நம்ம மாவட்டத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறோம், நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கணும், நிறைய பொருளாதார கட்டமைப்பை ஸ்ட்ராங் செய்யணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? சுயநலமா அவங்க உண்டு, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவான்னு விட முடியாது. விட்டுட்டோம், அப்படி விட்டு தான் பின்தங்கி போயிட்டோம். திரும்ப அதே தவறு நம்ம செய்யக்கூடாது. அப்ப ஸ்ட்ராங் செய்யணும்னா மூன்றாவதாக நல்லா படிங்க. இன்னைக்கு சமூகத்தில் 4 முக்கியமான துறைகளை நான் சொல்றேன். அந்த துறைகளை பத்தி யோசிங்க. அதுக்குள்ள நீங்க வர முடியுமா அப்படிங்கிறத யோசி. ஒன்று, அதிகார வாய்ப்பு கல்வி முறை. ஃபர்ஸ்ட் துறை அதிகார வாய்ப்பு கல்வி முறை. இப்ப இந்தியா நாடு இருக்குல்ல, இந்த நாடு 4 தூண்களை கொண்டு தான் இயங்குது. இந்த நாடு 4 தூண்களை கொண்டு தான் இயங்குது. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இது மாதிரி 24 கேட்டகரி இருக்கு. இதுக்கு பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு பேர். இவங்க ஒரு மிக முக்கியமான தூண். ஒரு எம்பி பேசுறாரு, ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு அப்படின்னா இவருக்கு பின்னாடி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, நிறைய படிச்சவங்க இருப்பாங்க. அவங்க குறிப்பெழுதி கொடுத்தா தான் பேச முடியும். மோடி பேசுறாருன்னா மோடியா பேச மாட்டாரு, மோடிக்கு பின்னாடி ஆட்கள் இருப்பாங்க. சோனியா காந்தி பேசுறாங்கன்னா சோனியா காந்தியே பேச முடியாது, பின்னாடி ஆள் இருப்பாங்க. கலைஞர் பேசுறாருன்னா கலைஞரா பேச மாட்டார், கலைஞர் சிந்திப்பார். அவர் என்ன பேசுறாருன்னு குறிப்பெழுதுறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கூட இருப்பார். இது எல்லா எம்பிக்குமே இருப்பாங்க, எல்லா எம்எல்ஏக்கும் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அவங்க தான் இவங்களுக்கு டேட்டாபேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யணும், என்ன பேசணும், எப்படி சிரிக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு நாடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப முதல் துறை அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு நாடு இந்த இந்தியாங்கிற நாடு 4 தூண்கள்ல நிக்குது அதிகாரத்துல. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல நம்ம வர முடியுமா? எல்லாரும் கலெக்டர் ஆக முடியாது, எல்லாரும் ஜட்ஜ், எல்லாரும் ஐஆர்எஸ் ஆக முடியாது. ஆனா எல்லாரும் விஓ மாற முடியும். சில பேர் விஓவா இருக்கணும். மாஷா நாங்க எங்க முயற்சியில கடந்த 3-4 வருஷத்துல 56 பேரை இஸ்லாமிய மாணவர்களை மாஷா அல்லாஹ் கவர்மெண்ட் அபிஷியலா கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம். அது முடியும், மஹல்லாக்கள்லே பண்ணிருக்கிறோம். சேலத்துல இருந்து மாஷா அல்லாஹ், ஈரோட்ல இருந்து, எல்லா ஊர்கள்ல இருந்தும் இக்லாஸ் ஐஎஸ் அகாடமியோட இணைந்து பல சேவைகள், பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடியும், முடியாததெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா தொடர் முயற்சி வேணும். உடனே எல்லாம் ஜெயிக்க முடியாது, உடனே எல்லாம் ஜெயிக்க முடியாது. திரும்ப 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 போராடணும். அப்ப முதலாவது அதிகார வர்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு தூண் அட்மினிஸ்ட்ரேஷன். 2வது தூண் இருக்குது, அது ஜுடிஷியரி, நீதித்துறை. ஒரு நாட்டினுடைய 2வது மிக முக்கியமான தூண் என்ன? நீதித்துறை. அட்வொகேட்டா இருக்கிறது, ஜட்ஜா இருக்கிறது. இந்த தூண் மிக முக்கியமான தூண். இதுல எத்தனை % முஸ்லீம்கள் இருக்கிறாங்க? இந்த வருஷம் மாஷா அல்லாஹ் கடந்த சுதந்திரத்துல இருந்து கணக்கிட்டோம்னா இந்த வருஷம் தான் ஐஏஎஸ்ல, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 4.6% முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க. இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து மட்டுமே 3 பேர் முஸ்லீம் மாணவர்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து ஒரு பையன், இந்த பக்கத்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பையன், இன்னொரு பையன் எனக்கு யாருன்னு தெரியல, அவங்கள பார்க்க முடியல. இந்த 2 பேர்த்தையும் நான் சந்திச்சேன். ஆக்சுவலா 3 பேர் பாஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன். 2 பேரை பார்த்தேன், ஒரு ஆளை பார்க்க முடியல. ஸோ இந்த வருஷம் 3.1 இருந்து 4.6% யூபிஎஸ்சியில மாஷா நம்முடைய மாணவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட் கூட நம்மள்ட்ட இருக்குது. நிறைய மாணவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. பெரிய சந்தோஷமான விஷயம். இது முதல் துறை. 2வது நீதித்துறை, ஜுடிஷியரி. அதுல ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் நீதித்துறையில மாஷா அல்லாஹ். ஆனா இந்த போன ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஜட்ஜ்மெண்டா, ஜட்ஜுகளாக அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சியில இது நடக்கும்னு விரும்புறோம் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். 3வது ஒரு துறை இருக்கு, அது டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா பாதுகாப்பு துறை. போலீஸ் ஆபீசரா இருக்கிறது, ஆர்மியில ஒர்க் பண்றது, ராவ்ல, பிஐல, பெரிய என்ஐஓல பெரிய பெரிய ராவ் அதிகாரியா, உளவுத்துறை ஐஜியா, உளவுத்துறை அதிகாரிகளாக மாறுறது, இதெல்லாம் தேவை சமூகத்துக்கு. ஆனா இதுல 1% கூட நம்ம இல்லை, ஈவன் 1% கூட இல்லை. பாதுகாப்பு துறை மிக மிக முக்கியமான துறை. பாதுகாப்பு துறை மிக மிக முக்கியமானது. உளவுத்துறையிலேயே ஒரே ஒரு ஆள் தான் இப்ப டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. ஒரே ஒரு பையன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை. அப்ப நம்ம அந்த துறைகளுக்கு எப்படி நம்முடைய மாணவர்களை கொண்டு வர்றது? அதுக்கு என்ன பயிற்சி முறை, அதுக்கு என்ன முயற்சிகள்? அந்த முயற்சி உங்களுக்கு சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா வழிகாட்டுதல் தானா கிடைச்சிடும். உங்களுக்கு ஒரு ஆசை மட்டும் வந்துருச்சுன்னா போதும், வாய்ப்புகள் தானாக உருவாக்கப்படும். ஆனா ஆசைப்படணும். முதல்ல என்ன இருக்குன்னு தெரியணும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாதானே ஆசைப்பட முடியும், என்னன்னா முடியாது. 4வது துறை இருக்கு, மீடியா. இந்தியாவுடைய 4th பில்லர் மீடியா. மீடியா தான் மிக முக்கியமான ஒரு பில்லர். ஜேர்னலிசம் படிக்கலாம், மீடியாவுக்கு நீங்க வரலாம், நல்லா பேட்டி எடுக்கிறது, பெரிய நியூஸ் வாசிக்கிறது,
இல்லை ஜேர்னலிசம் படிக்கிறது, இப்படிப்பட்ட ஆட்களும் சமூகத்துக்கு தேவை. இதுலையும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம இருக்கிறோம், ரொம்ப கம்மியாக. எல்லா டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறது, டிவி சேனலில் நம்ம படம் போட்டு நடிக்கிறது இல்லை, ஜேர்னலிசமாக போகிறது. ஜேர்னலிசம் படித்து நிறைய கேள்வி கேட்கறது, நிறைய பதில் சொல்கிறது, அழகான பேட்டி எடுக்கிறது, இது திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்போ இந்த 4 துறையும் சேர்ந்து தான் அதிகார வாய்ப்பு கல்வி முறை. இதில் நம்ம மாணவர்களை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கல்வியில் 2வது மிக முக்கியமான ஒரு துறை இருக்குது, அதுக்கு பேர் தொழில்நுட்பம் சார்ந்த துறை, டெக்னாலஜி சார்ந்தது. அடுத்த 20 வருஷம் இந்த உலகம் எதை நோக்கி நகர போகுதுன்னா, ஒன்று பயோடெக்னாலஜி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒன்று பயோடெக்னாலஜி அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த ரெண்டும் தான் உலகத்தை ஆட்சி செய்ய போகுதுங்கிறான், ஆட்சி செய்ய போகுதுங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி. இப்போ நேற்று ஒரு மாஷா அல்லாஹ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிளேன், அந்த பிளேனுக்கு பேர் பிளேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளேன்னா என்னது? 2 பேர் தான் உட்காரலாம், நம்முடைய டாக்ஸி மாதிரி, ஓலா மாதிரி, ஊபர் மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு இடத்துல போய் செட் பண்ணுறான். அங்கே போய் நம்ம கரெக்டாக அது லொக்கேஷன் போட்டால் அங்கே போயிடலாம். அங்கே போய் பிளேனில் உட்காந்தோம்னா நீங்கள் டி நகர்லேருந்து அடையாருக்கு வித்தின் 17 நிமிஷத்தில் வந்துடலாம். நீங்கள் டி நகர்லேருந்து அடையாருக்கு வரணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் பிளேனில் கண்டுபிடிச்சிட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிப்புகளை நோக்கி நம்ம நகரணும். நீங்கள் இங்கே இருக்கிற மாணவர்கள் PhD வரை நான் படிக்கணும், நான் ஒரு ஆய்வாளராக மாறணும். பெற்றோர்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு மாஷா அல்லாஹ் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ கண்டுபிடிப்பு சார்ந்த துறைகள், டாக்டர் ஆகிறது, நம்ம இக்காலஜி சார்ந்த படிப்புகள் படிக்கிறது, அக்ரிகல்ச்சர் படிக்கிறது, இது போன்ற படிப்புகள்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி பைத்தான் கற்றுக்கிறது, SQL கற்றுக்கிறது, கோடிங் கற்றுக்கிறது, அதில் எப்படி நம்ம டெக்னாலஜி ரீதியாக வளர முடியும். இன்னைக்கு பிளாக் டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருவதற்கு முயற்சி செய்யணும். அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யணும். உங்கள் ஃபோனில் எல்லாம் கெட்டது மட்டும் இல்லை, நல்லது நிறையா இருக்குது, நல்லது நிறையா இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் ஆஃப் 2024 டைப் பண்ணீங்கன்னா வெறும் கிரிக்கெட் மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் டைப் பண்ணால் கொட்டும், அப்படியே ஏஐ டெக்னாலஜியில் எல்லாமே கொட்டும் உங்களுக்கு. எல்லாம் எந்த கோர்ஸ் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்த காலேஜ் இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நமக்கு. இப்போ யாராவது எனக்கு தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். இங்கே தெரியலைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இன்னைக்கு எல்லா மொபைலிலும் எல்லா பசங்களும் வச்சிருக்கிறீங்க. ஆனால் அதை நோக்கி நீங்கள் போகணும்னு சிந்திங்கன்னு சொல்கிறேன். அதை நோக்கி நீங்கள் செயல்படணும்னு யோசிக்க ஆரம்பிங்க, அதை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. அதை நோக்கி நீங்கள் யோசிக்காம கிரிக்கெட் பார்க்கறது, படம் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, ஷார்ட்ஸ் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மங்குனி மக்கியா போயிடுவீங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. சமூகத்தில் ஒரு இடத்துக்கு வந்தாதான் உங்களால் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும், சமூகத்தை மீட்டெடுக்க முடியும். அதனால நல்லா படிங்க. 3வது துறை இருக்குது, அது வாழ்வியல் துறை. குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன். பெண்கள் கண்டதை படிக்கக்கூடாது. பிடெக் படிக்கிறது, பிஃபார்ம் படிக்கிறது, EEE படிக்கிறது, ஈசி படிக்க ஏதாவது புண்ணியம் இருக்கா? EEE படித்து தந்திக்கமத்திலே லைட்டாக மாற்ற போகிறோம். நம்ம வச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாமல் படிக்க வைக்கக்கூடாது. பெண்களை 4 துறைகளில் படிக்க முயற்சி செய்யணும். வசதி வாய்ப்புகள் இருக்கா? டாக்டருக்கு படிக்க வைங்க, டாக்டருக்கு படிக்க வைங்க. மெரிட்டில் பாஸ் பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா டாக்டருக்கு படிக்க வைங்க. அல்லது 2வது நல்ல ஆசிரியர்கள் தேவை, டீச்சர்ஸ். 1 டீச்சர் ஈக்குவலன்ட் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆசிரியர் வந்து 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. ஒரு சமூக கட்டமைப்பை இப்படித்தான் ஏற்படுத்த முடியும். இந்த முயற்சியை தொடர்ந்து ஒவ்வொரு மஹல்லாக்களும், உதாரணமாக இந்த மஹல்லா பேர் இலாஹி மஸ்ஜிதா, இலாஹி மஸ்ஜிதில் அடுத்த வருஷம் நாங்கள் எங்கள் மக்கள்ல இருந்து, எங்கள் மாணவிகள்ல இருந்து 7 பேரை நாங்கள் ஆசிரியர்களாக உருவாக்குறோம். இப்போ டெட் எக்ஸாம் வருது, TRB எக்ஸாம் வருது, கிட்டத்தட்ட 17,000 போஸ்டிங் வரப்போகுது, 17,000 டீச்சர்ஸ் தேவைப்படுது. அப்போ நம்ம பெண்கள் எத்தனை பேர் BA B.Ed பண்ணியிருக்கிறாங்க, BA முடிச்சு டீச்சராக போகணுங்கிற ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த எண்ணங்களை நம்ம உருவாக்கணும். நீ ஒரு ஆசிரியராக மாறணும். ஏன்னா ஒரு சமுதாய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்களிப்பு டீச்சர்ஸ் தான் இருக்குது. டீச்சர்ஸை உருவாக்குவது கொண்டு தான் சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும். இப்போ அதன் மீது முக்கியத்துவம் கொடுக்கணும். 3வது துறை அதே மாதிரி வந்து பெண்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய, பெண்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய, பெண்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய தேவை இன்னைக்கு இருக்குது. 60% பெண்கள் ஆய்வுகள் சொல்லுது, 60% குடும்பங்கள்ல டிஸ்பியூட் இருக்கு, பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு நான் பெண்கள் வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு உள்ள ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களை விட ஒரு காலத்தில் ஆண்கள் பெண்களை கஷ்டப்படுத்துவாங்க, மன ரீதியாக, பிசிக்கலி, மென்டலி கஷ்டப்படுத்துவாங்க. இன்னைக்கு நேர் மாற்றமா ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் இன்னைக்கு ஆண்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லுது.
உளவியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? அவங்க பார்க்குற நாடகங்கள், படங்கள், அவங்க யூஸ் பண்ற மொபைல்ஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாமே அவங்கள ஒரு விதமான ஒரு இன்பத்தை நோக்கி ஒரு சுதந்திரம்ங்கிற எண்ணத்தை கொடுத்து யாரையும் எதையும் மதிக்கிறது இல்லை. ஒரு குற்றச்சாட்டு நம்மள்ட்ட இருக்குல்ல, அதிகம் படிக்கும் போது பெண்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய தலாக்குகள் ஏற்படுது. அப்ப இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள் அப்படி கிடையாது. அதே மாதிரி பெண்கள் உயர்ந்தவர்கள், ஆண்கள் தாழ்ந்தவர்கள் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. ஆணுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு. அதே போல அல்லாஹ் பெண்களுக்கும் உரிமைகளை கொடுத்திருக்கான், கடமைகளை கொடுத்திருக்கிறான். ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு இணைந்ததுதான். யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்கள் அல்ல. ஆனா கட்டுப்பாடுங்கிறது ரெண்டு பேத்துக்குமே இருக்குது, பொறுப்புங்கிறது ரெண்டு பேத்துக்குமே இருக்குது, உரிமைகள் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. ஒரு தாயும் இதை புரிஞ்சுக்கணும், ஒரு தகப்பனும் புரிஞ்சுக்கணும், ஒரு ஆணும் இதை புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணும் இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கை. புரிதல் தான் மிக முக்கியமானது. விட்டு கொடுத்து போறது, அன்பான வார்த்தைகள் பேசுறது, குழந்தைகளுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து கொள்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக கட்டமைப்பை ரொம்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. சமூக கட்டமைப்பு உடையுது, குடும்பங்கள் உடையுது. இப்போ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால பெண்கள் திட்டமிட்டு படிக்க ஆரம்பிக்கணும், படிக்க வைக்கணும், பெண்களை படிக்க வைக்கணும். ஆனா உணர்வு ரீதியான முதல்ல திரும்ப அதனாலதான் சொன்னேன், ஈமானிய உணர்வும் அஹ்லாக்குடைய வாழ்வியலும் சேர்ந்தாதான் கல்வி கரெக்டா இருக்கும். ஈமானிய உணர்வும் இல்ல, ஒழுக்கமும் இல்லைன்னா இந்த படிப்பை கொண்டு ஒரு புண்ணியமும் இல்லை. நீ PhD படிச்சிருக்கலாம், உனக்கு கல்யாணமே நடந்த எந்த புண்ணியமும் இல்லை. குழந்தைக்கு சண்டை, அம்மாத்த சண்டை, வீட்டில் மனைவி மக்கள் சண்டை, எந்த வாழ்க்கையுமே நரகமா மாறிடும். அதனால அந்த கல்வி முறை அப்படிங்கிறது அது ஈமானிய உணர்வும் ஒழுக்கமா சேர்ந்துதான் கல்வி முறையாக இருக்கணும், மறந்துடக்கூடாது. அதனால தொல்காப்பியம் அழகா சொல்லும். தமிழ் இலக்கியம் ரொம்ப அற்புதமான புத்தகங்கள் இருக்கு. அதுல சொல்லும், கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும். கல்வினா என்ன அப்படின்னா, கல்வி அறிவாக மாறணும், அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கணும், ஒழுக்க அன்பை கொடுக்கணும், அன்பு அரணை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அதுதான் அல்லாஹ்வை அடைய முடியும். வெறுமன அறிவு அல்லாஹ்வை அடைய முடியாதுன்னு சொல்லும், இறைவன் அடைய முடியாது. அதனால கல்வியை நல்ல பெண்களுக்கு கொடுங்க. ஆனா ஈமானிய உணர்வுகளை கொடுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமானிய உணர்வு இல்லாம கல்வி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. நாலாவது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில சமூகத்தை உருவாக்கணும். இனிமே முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சி அப்படின்னு பேசக்கூடாது. இனிமே நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம் அப்படிங்கிற உணர்வுகளோட பயணிக்கணும். கொஞ்சம் நம்முடைய லைஃபை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். அடிக்கடி இதை நான் பல இடங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கு. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்வியல் முறை இருக்குது, மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்வியல் முறைக்கும் மற்றவங்களுடைய வாழ்வி முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு சவுத் இந்தியா ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்முடைய அகலாக்குகள், நம்முடைய தொடர்புகள். அதனால நம்ம இந்த அகலாக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு சொல்றேன். மாற்று சகோதர மக்களோடு நாங்க பயணிக்கும் போது, இருக்கும்போது, அவங்கள்ட்ட பேசும்போது. இப்ப நேத்து நான் ட்ரெயின்ல வந்தேன், ஒரு வயதான 2 பேர் வந்தாங்க, நாங்க 2 பேர் போயிருந்தோம். நான் எங்க 2 பேரும் கீழே பெட்டு, அவங்களுக்கு மேல அப்பர்ல பெட்டு. அவங்க கேட்கறது கூச்சப்படுறாங்க. 2 பேரும் பெண்கள், வயசானவங்க, கால் கொஞ்சம் நடக்க முடியல போல, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப நாமளா கேட்டோம் அவங்கள்ட்ட, சிஸ்டர் நாங்க மேல படுத்துக்கிறோம், அதுல அப்பர்ல நீங்க கீழே படுத்துக்குங்க. உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு, நீங்க எத்தனை மணிக்கு காலைல தொழுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. 5 மணிக்கு. இல்ல நீங்க தொழுகும் போது கீழே தொழுவீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, நாங்க என்ன செய்யணும், நாங்க வேணா எந்திரிச்சு வெளியே போட்டுமா. அந்த உணர்வுகளை பாருங்க. நம்ம ஒண்ணு விட்டு கொடுத்தா அவங்க நம்ம மீது எவ்வளவு கண்ணியம் செலுத்துறாங்க. 5 மணிக்கு டெய்லி தொழுவீங்களா? நம்முடைய முன்னோர்கள்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இஸ்லாம்னா என்ன, தொழுகைனா என்ன, நீங்க நோன்பு எப்படி வைக்கிறீங்க, ஏன் ஏழைகளுக்கு அதிகம் உதவி செய்யறீங்க, இப்ப நாங்க உங்கள்ட்ட கேட்கவே இல்லை, நீங்களா செய்யறீங்களே, எப்படி செய்யறீங்க. அப்ப நம்மளை பத்தி உண்டான கண்ணியம், நம்மளை பத்தி உண்டான அன்பு, நம்மளை பத்தி உண்டான அழகான சிந்தனைகள் கொடுக்கப்படணும். ஒரு ஹோட்டலுக்கு போனா சாப்பிடணும். நார்த்தில் நான் போயிட்டு சொல்றேன், நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம். அவங்க கேட்குறாங்க, ஆப்புக்கு முசல்மான் ஹே? நான் முசல்மான். இங்க வந்து சாப்பிட வந்திருக்கீங்க, உங்க ஆளுங்க சாப்பிட வர மாட்டாங்க. அப்ப அங்க எப்படின்னா, முஸ்லீம் ஹோட்டலுக்கு போவாங்க, அவங்க நான் முஸ்லீம் ஹோட்டலுக்கு போறாங்க, அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே, நம்ம எல்லா ஹோட்டலுக்கு தான் போக தானே செய்யறோம். அப்புறம் போயிட்டு சாப்பிட்டு என்ன சொல்லணும், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அழகா சமைச்சிருக்கிறீங்க, நல்லா ஏழைகள் உதவி செய்யுங்க. ஒரு ஆட்டோல ஏறினா ஆட்டோக்காரன்ட்ட சொல்லணும், பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க. இப்படிலாம் நம்ம என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை அவங்கள்ட்ட பகிரணும்.
எப்பயுமே இஸ்லாத்தை வந்து நம்ம குரானை வாங்கி ஹதீஸை வாங்கியெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய நான் முஸ்லீம் சகோதர மக்கள் தொப்புள் குடி உறவுகள் இருக்காங்களே, நம்மள்ட்ட இருந்து குரானை கொடுங்க, உங்க ஹதீஸை கொடுங்கன்னு வாங்கியெல்லாம் நம்மகிட்ட படிச்சு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி வாழ்றோமோ அதை வச்சு தான் நம்ம மார்க்கத்தை அவங்க விளங்குவாங்க. நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி சிரிக்கிறோம், நேர்மையாக இருக்கணும். முஸ்லீம்கள் கொஞ்சம் காலத்தில் அது குறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. நேர்மை குறைஞ்சு போச்சு, நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சு. சமீபத்திய ஒரு ஆய்வு ஹெடன்பர்க்லேருந்து ஆய்வு வந்திருக்கு. நான் படிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன சொல்கிறான், உலகத்திலேயே ஒரு ஆத்தன்டிகேட் மார்க்கம், அரண் சார்ந்த எத்திக்கல் உள்ள மார்க்கம் வந்து இஸ்லாம் தான். ஆனால் அந்த மக்கள் அதை பின்பற்றுறதே இல்லை. அவன் சொல்கிறான், பின்பற்றுறதே இல்லை. உலகத்திலேயே மாரலா வியாபாரம் செய்யக்கூடிய நாட்டில் சவுதி அரேபியா 130 இடத்துக்கு வந்துருச்சு. மக்கள்கிட்ட அறமா நேர்மையா இருக்கக்கூடிய நாடுகள், அரபு நாடுகளே இல்லை. நேர்மையாக இருக்கக்கூடிய நாடுகள் வரிசையில் சுவிட்சர்லாந்தும் கனடா போன்ற நாடுகள் தான் ஃபர்ஸ்ட் வருது. இஸ்லாமிய நாடுகள்லாம் 58, 60, 80க்கு போயிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஆய்வுல அவன் சொல்றான், அவங்கள்ட்ட எல்லா விதமான அறம் சார்ந்த வாழ்வியல் இருக்கு, எதையுமே அந்த மக்கள் பின்பற்றல. ஆனா மற்றவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, ஆனா எல்லாத்தையும் அவங்க பின்பற்றுறாங்க. லண்டனுக்கு போனா, லண்டன்ல என் நண்பர் சொல்ற, லண்டனுக்கு போனா பஸ்ல ஏறி ஒருத்தவங்க இன்னொரு முகமாக சிரிக்கிறாங்க, சிரிச்சு பேசுறாங்க, சலாம் சொல்லல, சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே சின்ன குழந்தைங்க எஞ்சி நிற்கிறாங்க, பெரியவங்க வந்து உட்காடுறாங்க. ஆனா சலாம் சொல்லக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தில் உங்க கூட இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்யணும்? நபி சொன்னாங்க, மக்கள்கிட்ட சிரிச்சு பேசுங்க, என் கூட இருப்பீங்க சொர்க்கத்தில். முடிஞ்சு போச்சு. நாங்க மக்கள்கிட்ட போய் சிரிக்கவே மாட்டேங்கிறோமே. எப்பயுமே கோபமா இருக்கும், எப்பயுமே அன்பு குறைஞ்சு போச்சு, ஆதரவு இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. அப்ப நாம நாலாவதாக இன்னைக்கு சமூகத்துக்கு செய்ய வேண்டியது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு வரணும். சமூக சிந்தனை. சுதந்திரம் வாங்கும் போது, சுதந்திரத்தில் 1920 காந்தி ஒத்துழைமையாக்க உருவாக்கும் போது 20 கோடி ரூபாய் படம் கொடுத்து உதவி இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மி இந்தியாவில் உருவாக்கும் போது 27% முன்வரிசை நின்றது இந்தியர்கள், நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள். எல்லாத்தை விட மிக முக்கியம், நம்ம நேதா இவர் ராவ் சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழர்னு படிக்கக்கூடிய நாம சுதேசி இயக்கத்தை தமிழகத்தில் ஆரம்பிக்கும் போது 8000 ஷேரையும் வாங்கி உதவி செய்து இஸ்லாமிய சகோதரர். இந்த வரலாறுகள்லாம் இல்லை, காணா போச்சு. இப்போ நாங்கள் இனிமேல் வந்து ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நகரணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சரியான வாழ்வியலோடு, ஷரியத்தினுடைய முறையோடு, ஈமானிய உணர்வுகளோடு, வலிமையான கல்வியோடு, அகலாக்குள்ள தொடர்போடு, சமூக சிந்தனையோடு உருவாக்கணும். இப்போ எப்படி உருவாக்கணும்? மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க, மக்கள்கிட்ட அதிகாரமா பேசாதீங்க. இரண்டாவது, மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க வாழ்க்கையில. மூணாவது, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க, யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க, மன்னிச்சிடுங்க, விட்டு கொடுத்துருங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவான். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, அல்லாஹ் அக்பர். நம்ம பரவாயில்லை அப்படின்னு வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம்னா அல்லாஹ் நம்மளை பார்த்து பரவாயில்லன்றுவான். நாங்க மக்களை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சோம், தண்டிக்க ஆரம்பிச்சோம், அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சோம். இந்த குறைகளுக்கு பின்னால போகாதீங்க, யாருடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. யாருக்கும் போகாதீங்க. இறுதியாக எல்லா நிலையிலையுமே உம்மத்துக்காக துவா செய்யுங்க. நம்ம ஒரு வலிமையான சமூகம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். ஆனால் நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஜஸாக்குமுல்லாஹ். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அல்லாஹ் பாதுகாக்கணும், மேம்படுத்தணும், வளர்க்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.